திருக்கோவில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் RS லக்ஷ்மி ராஜா அவர்களின் தலைமையில் கோவை ரயில் நிலையத்தில் உள்ள அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த மாப்பிள்ளை விநாயகர் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் ரயில் நிலையத்தின் முன்வாயில் அமைந்திருக்கும் இந்த மாப்பிள்ளை விநாயகர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏகப்பட்ட திருத்தலங்களில் அதுவும் முக்கியமாக குறிப்பாக நம்முடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் காலையில் 6:15 மணிக்கு நடைபெற்றது. அதே போல் நமது பாரதி நகர் அருகில் ஒரு கோயில், இன்னும் நிறையாக எல்லா மாவட்டத்திலையும் கும்பாபிஷேகம் நடைபெற்று. அந்த வகையில் இன்று நம்ம கோயம்புத்தூர் மெயின் ரயில் நிலையத்தில் முன்னுள்ள மாப்பிள்ளை விநாயகர் அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் காலை 5:15 6:30 மணிக்குள் சிறப்பான முறை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்த கோடிகளும் ஆன்மீக பெருமக்களும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்மளுடைய சிவாச்சாரியார் உமாபதி அவர்களும் ரவி அவர்களும் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கோயில் மட்டும் இல்லாமல் காந்திபுரம் பஸ் நிலையம் அருகில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலும் பூஜை செய்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் அதுக்கான கும்பாபிஷேக ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பான முறை ஆன்மீகம் செலுத்துவங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எனக்கு இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில தலைவராகிய லட்சுமிராஜா ஆகிய நான் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழ் வளர்க, தமிழ்நாடு செழிக்க. வாழ்க வளமுடன். ஆன்மீகம் செழிக்கட்டும். ஆனால் என் பேர் குமாருங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தொழில் பண்ணிருக்கேன். அன்றைக்கி ஆட்டோவில் ஆரம்பித்து இன்றைக்கி டாக்ஸியில் இருக்கேன். இந்த எங்கள் வளாகத்தில் இந்த மாப்பிள்ளை விநாயகர் உருவாகி கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்த காலத்துக்கு முன்னாலேருந்தே இருக்கார். அன்றைக்கி இதனுடைய சாமியினுடைய பணியை பூரா முன்னால் டிடிஆர் திருமூர்த்தி இருந்தார். அவர் நல்லா மெயின்டைன் பண்ணி எங்களுக்கெல்லாம் வழி காமிச்சு விட்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் பொதுமக்களையும் டாக்ஸி டிரைவரும் ஆட்டோ டிரைவரும் இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க பொது கடையில் வச்சுருக்கிறீங்க பொதுமக்களுங்க எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக இந்த கோயிலை நாங்கள் நிர்வாகம் பண்ணி இனி மேலும் கொண்டு வரணும். இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்குங்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெயினில் போகிறீங்க வரீங்கன்னு பார்த்து லட்சம் ஜனங்க இங்கே கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க. போகிற காரியம் எல்லாமே வெற்றியோடு தான் வர்றாங்கண்ணா. அதே மாதிரி எங்களுக்கு நல்லா இவர் வணங்கிட்டு போனால் எல்லா விதத்துலேயும் வெற்றி தான்ண்ணா. இந்த கோயில் உருவான காலத்தில் அன்றைய காலகட்டத்தில் திருமூர்த்திங்கிறவர் வழி காமிச்சு கொடுத்தாரு. அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா லைசன்ஸ் போட்டு சேப்பு சட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஆட்டோ டாக்ஸியோட ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப இருந்தது. ஆதிக்கம்னா அதிகாரபூர்வ ஆதிக்கம் இல்லை, தொழில் இதில் அன்னைக்கு நல்லா அவங்க தான் நிர்வாகம் பண்ணி எங்களுக்கு வழி காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க இன்றைக்கி ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டாங்க. எல்லாம் ரயில்வே இதில் இந்த கேங்மேன் வேலைக்கு லல்லு பிரசாத் யாதவ் மினிஸ்டராக இருக்கும்போது பாதி பேர் அதில் போயிட்டாங்கன்னா, அதுக்கு வயசானவங்க மிச்சம் இருக்கிறவங்க தான் இந்த நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க முடியாத காரணத்தினால நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலை அன்னைக்கு என்ன நிர்வாகம் பண்ணாங்களோ அதை விட ஒரு சிறப்பாக அவங்களோட சேர்ந்து நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைசன்ஸ் போட்ட சார்பாக மாணிக்கங்கிறவர் பழைய போட்டுருங்க, இன்றைக்கும் லைவில் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்துங்க. நன்றி, வணக்கம்ண்ணா. ஆனால் நாங்கள் ரயில்வேயில் கூலி போட்டால் ஒர்க் பண்ணுறோங்க. நாங்கள் என்னுடைய வயசு 64, 42 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சுங்க. இது சாதாரண சின்ன ஒரு நாங்கள் ஒரு கல்லை வச்சு சிவலிங்கம்னு வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்பம். ரெண்டாவது விநாயகரை வச்சு இன்றைக்கி முருகரை வச்சு சிவலிங்கம் வச்சு நீட்டு நல்ல முறையில் நாங்களாம் எங்களுடைய சார்பில் தான் பூசையே பண்ணிகிட்டு இருந்தோங்க. மாடி ஐயர் சிவாச்சியார் குருக்கள் அவர் தான் இருந்தார். இன்றைக்கி அவருடைய வாரிசு தான் உமாவதி, ரவி, பாபு எல்லாம் பண்ணுறாங்க. நல்லா நிர்வாகம் நல்லா இருங்க. அதே மாதிரி நாங்கள் வருஷம்
விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோங்க. சங்கரா சதுர்த்தி மாதம் தவறாக எல்லாம் கும்பிட்றோங்க. இப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ணன் சொன்ன மாதிரி, குமார் அவர் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. நாங்கள் தான் இன்சார்ஜில், நான் தலைவர் இல்லை, முதல் தலைவராக இருந்தேங்க. இப்போ எங்கள் ஆளுகளை ராஜ்யம்னு சொல்லி இப்போ தலைவராக இருக்கிறாருங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் கார் டாக்ஸி டிரைவர் 3 பேர் நல்லா ஒத்துழைச்சு இந்த ஒரு மாதமாக குமார் வந்து ரொம்ப பண்ணாருங்க. ஆட்டோக்காரர் பண்ணாங்க. இனிமேல் சீரும் சிறப்பாகவும் நல்லா முறையாக பண்ணோன்னு இந்த கும்பாசத்துக்கு 18 வருஷம் ஆச்சுங்க. இப்போ 2வது எங்கள் தலைமையில் ஒருக்கா நடந்தது. இப்போ எல்லாரும் சேர்ந்து 3 டிபார்ட்மெண்ட் தலைமையில் ரயில்வே அதிகாரி மூலிமா, ரயில்வே போலீஸ் அதிகாரிகள், ஆர்பிஎஃப், ரயில் நிலைய அதிகாரி, ஸ்டேஷன் சூப்பரண்ட் எல்லாம் மூலிமா நல்ல முறையில் நல்ல சிறப்பத்தை கொடுத்துட்டாங்க. எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அன்னதானங்கிறத வந்து மெயின் வந்து நம்ம என்னதான் கோயிலில் கும்பிட்டாலும் மக்களுக்கு போடுற அன்னதானம் தான் பெருசுங்க. அந்த அன்னதானத்துக்கு நிறைய நண்பர்கள் உதவுனாங்க. இன்னும் மத்தியானத்துக்கு கூட அன்னதானம்லாம் வருதுங்க. அருமையாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி.